ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் வேலையில்லா திண்டாட்டம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் பிரச்சாரம். காங்கிரஸை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக ஆளுநரின் குடியரசு தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பு. ஆளுநராக நீடிக்கும் தகுதியை RN ரவி இழந்துவிட்டார் என்று குற்றச்சாட்டு. அதிமுகவுடன் பாஜக பேசினாலே தேர்தல் கூட்டணி அமைந்துவிடும். பாஜக MLA நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. கனிமவள கொள்கைக்கு எதிராக போராடியதால் சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். தேடப்பட்டு வந்த முக்கிய நபர் காவல் நிலையத்தில் சரண். தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது. சென்னையில் நடைபெற்ற தொல்லியல் துறை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். சில இயக்கங்களின் தலைவர்கள் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் செயல்படுத்தப்பட இருந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு எதிராக மேலூர் அரிட்டாப்பட்டி பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. மேலூர் பகுதியின் பல்லுயிர் பாரம்பரிய தளத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பதில் அரசின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை அரசு ரத்து செய்வதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அறிவித்தார். மாநில அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்து விட்டதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் டங்ஸ்டன் ரத்து குறித்த அறிவிப்பை தமிழக பாஜகவினர் கொண்டாடி வருகிறார்கள். சென்னை பாண்டிபஜார் பகுதியில் அவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கீழடி, திறந்தவெளி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு மற்றும் இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் அறிமுகமானது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது என்பதை கீழடி அகழாய்வு முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன என அவர் பெருமிதம் தெரிவித்தார். பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை சிவகலை அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தியது என்றும் முதல்வர் சுட்டிக்காட்டினார். அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் இருக்க இரும்பு பொருட்களோட உலோகவியல் பகுப்பாய்வு, இரும்பு தாது இருக்கக்கூடிய தொல்லியல் தளங்கள்ல எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள அகழ்வாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவு பெற வைக்கும். அப்படியான வலுவான சான்றுகளுக்காக நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். இருந்தாலும் அண்மை கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்ப பிரித்து எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் உதயகுமார். அதை பார்க்கலாம். சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இரும்பின் தொன்மை என்ற நூலை தமிழ் மற்றும் ஆங்கில வடிவில் வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் 3900 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இரும்பு என்பது தமிழகத்தில் தான் முதலாக தோன்றியதாகவும் அவர் குறிப்பிட்டு சொன்னார். அந்த கண்டுபிடிப்பை நமது தொல்லியல் துறை சார்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கான விழாவும் நடைபெற்றது. குறிப்பாக பல்வேறு விஷயங்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் என்று கூட சொல்லலாம். இங்கு தனியாக அதாவது பார்த்தீங்கன்னா கீழடி அகழாராய்ச்சி அந்த என்னென்ன கண்டுபிடிப்புகள் செய்யப்பட்டிருப்பது என்பது குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே, அதாவது அவர்களால் அறிய முடியாத ஒரு விஷயங்கள் இருக்கின்றது, அங்கு சென்று நம்மளால் பார்க்க முடியாது என்பதற்காகவே இங்கு பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த வால் பொருள், அந்த பழைய பொருள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருக்கு.
நம்மளும் இன்னும் படிக்கணும், அடுத்தடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு தோணுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாறுகள் தமிழகத்தில் தான் தோன்றியது என்பதை ஏற்கனவே சட்டப்பேரவையில் வலியுறுத்தியிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் தான் இந்த இரும்பு தாதுக்கள் என்பது தோன்றியிருக்கிறது என்பதற்கான சான்றுகள் பல உலக அறிஞர்களிடத்தெல்லாம் கொண்டு சென்று அவர்கள் மத்தியெல்லாம் ஆய்வுகளை செய்யப்பட்ட பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, அங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொல்லியல் துறை என்ன கண்டுபிடித்தார்களோ அதையே தான் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் அந்த ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா சரிபார்த்து இது இங்கிருந்து தான் கொண்டு வரப்போ தமிழகத்திலிருந்து தான் தோன்றியிருக்கிறது என்பதை குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பார்க்க முடியாததை ஒரே இடத்துல எல்லா தொல்லியல் காட்சிகளும் ஒன்றா பார்க்க வேண்டியதாக இருந்தது. இரும்புகள், பழைய கற்கள்லாம் நிறைய பார்த்தோம். அப்புறம் பழங்கால மக்கள்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அந்த மண் கலங்கள் அதெல்லாம் பார்த்தோம். நிறைய மணிகள்லாம் இருந்தது. அதோட இந்த பழங்கால மக்கள் பயன்படுத்தக்கூடிய மோதிரங்கள் வரைக்கும் நல்லாவே இருந்தது. மயிலாடும்பாறை இந்த தொல்பொருட்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார். அந்த கற்கோடாரிகள் எல்லாமே இதுவாக இருக்குது. இந்த மண்வெட்டிகள்லாம் புதுசு புதுசாக இருக்குது. இந்த சிவகலை ஆய்வு, ஆதிச்சநல்லூர் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ எல்லோரும் செல்லில் ஃபோனை வச்சுட்டே எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை பார்க்கும்போது அவங்களுக்கு இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இனிமேல் போகிற காலத்தில் மண்வெட்டினாலே என்னென்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாத கூடிய சூழலில் இந்த மாதிரி அருங்காட்சியகங்கள் ஏற்பாடு பண்ணுறதுனால மாணவர்கள் அறிஞ்சிக்கிறாங்க, பழங்கால பொருட்களை அறிஞ்சிக்க முடியுது. அங்கே ஆய்வுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்க காட்சி பொருளாக குறிப்பாக இரும்பு பொருட்கள், அதே போன்று இரும்பு கோடாரிகள், வளையம் கொண்ட கோடாரிகள், ஈம மட்காலன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஈம சடங்குகள் செய்யக்கூடிய அந்த மட்காலன்கள், மெருகூட்டப்பட்ட கற்கோடாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பழங்காலத்தில் உபயோகப்படுத்த இந்த இரும்புகளாலான வாள்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மண்வெட்டிகள், ஈட்டி முனைகள், அம்பு முனைகள், அதே போன்று வளைவு கொண்ட அம்பு முனைகள், வளைவு கொண்ட கோடாரிகள், வெண்கல பொருட்கள், காளான்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கே பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தப்படுது. குறிப்பாக ஆதிச்சநல்லூர் தொல்பொருள், அதே போன்று பார்த்திங்கன்னா கீழ்நமண்டி தொல்பொருள், அதே போன்று மயிலாடும்பாறை தொல்பொருள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதனை கிபி 1903 4 இந்திய தொல்லியல் துறை சார்ந்த அவர்கள் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொருட்கள்லாம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போன்று வட்டச்சில்லுக்கள், அதே போன்று கற்களாலான பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் இங்கே பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு சென்று பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறதுனால் மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காகவே இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடையில் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று பார்த்தீங்கன்னா அனைவரும் இனி இணையதளம் மூலமாக எளிதாக கண்டு ரசிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று இந்த அகழ்வாராய்ச்சியினை கண்டு ரசிக்க திறந்தவெளி ஆடிட்டோரியமும் திறந்து வைப்பதற்கான அந்த அடிக்கல் நாட்டு கட்டுவதற்கான அந்த அடிக்கல் நாட்டு விழா இங்கே நாட்டப்பட்டிருந்தது. பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வந்த சென்னை குயின் மேரிஸ், அதே போன்று லயோலா கல்லூரிகள் உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வந்த மாணவர்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த இந்த அகழ்வாராய்ச்சி பொருட்களை கண்டு ரசித்தனர். ஆதன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அன்புடன் செய்தியாளர் உதயகுமார். குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் வரும் 25 மற்றும் 26 தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே வரும் 26ஆம் தேதி 78வது குடியரசு தின விழா நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இதனால் ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் முதல் மெரினா கடற்கரை வரையும், முதலமைச்சர் இல்லம் முதல் மெரினா கடற்கரை வரையும் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 25, 26 தேதிகளில் சென்னையில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில கட்சிகளின் தலைவர்கள் வழிநடத்துவதால் தான் சட்ட ஒழுங்கு சீர்கெடுகிறது என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி திருமால்பூர் பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் பாதிக்கப்பட்ட பாமக இளைஞர்கள் 2 சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீக்காயம் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் தமிழரசன் என்ற இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மருத்துவமனைக்கு சென்று தமிழரசனின் உடலுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வட தமிழ்நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு சில தலைவர்களின் தூண்டுதலின் பேரில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் விமர்சித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக குவாரி உரிமையாளர் ராமையா காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி இடங்களில் நடைபெறும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலரான ஜகபர் அலி கடந்த 17ஆம் தேதி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார்.
இந்த வழக்கில் ஏற்கனவே ராசு என்பவரும் அவரது மகன் தினேஷ் மினி லாரி உரிமையாளர் முருகானந்தம் மற்றும் லாரி ஓட்டுநர் காசி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி என கூறப்படும் குவாரி உரிமையாளர் ராமையா தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியரசு நாளன்று ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அறிவித்துள்ளது. இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலமைப்பு சாசனத்தை, குடியரசின் விழுமியங்களையும் கூட்டாட்சி கோட்பாடுகளையும் சட்டமன்ற மாண்புகளையும் மதிக்காமல் தொடர்ந்து சிதைத்து வரும் ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டின் ஆளுநராக நீடிக்க தகுதியை இழந்துவிட்டார் என குறிப்பிட்டுள்ளார். ஆகவே ஆளுநர் மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குடியரசு தின தேநீர் விருந்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு மீண்டும் அதிமுக ஆட்சியை அமைப்பதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர், வரும் 31ஆம் தேதி கோவை மாவட்டம் அன்னனூரில் நடைபெறும் விவசாயிகள் மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாகவும் கூறினார். RS-புரம் பகுதியில் நடந்து சென்று பொதுமக்களை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு அடுத்த நாள் சிங்காநல்லூரில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்ற இருப்பதாகவும் தெரிவித்தார். அதிமுகவை விட பெரிய கட்சி தமிழகத்தில் இல்லை என்றும் SP வேலுமணி அப்போது குறிப்பிட்டார். சேலம் மாவட்டம் சங்கரகிரியில் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காவல்துறையினர், இருசக்கர வாகன முகவர்கள், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் இதில் ஈடுபட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணி VN பாளையம், பழைய பேருந்து நிலையம் ஆகியவற்றை கடந்து பயணியர் ஆய்வு மாளிகை வளாகத்தில் நிறைவு பெற்றது. வட்டார போக்குவரத்து அதிகாரிகளும் இதில் பங்கேற்று சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். டெல்லி சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம் என ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சூளுரைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதே தங்கள் கட்சியின் பிரதான பணி என தெரிவித்துள்ளார். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்காக தங்கள் கட்சியின் வேலைவாய்ப்பு குழு விரிவான திட்டத்தை தயாரித்து வருகிறது என்றும், வேலைவாய்ப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசு 2 ஆண்டுகளுக்குள் 48,000 அரசு வேலை வாய்ப்புகளை வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள கெஜ்ரிவால், அதுபோல் டெல்லி மக்களின் ஆதரவுடன் அடுத்த 5 ஆண்டுகளில் டெல்லியில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம் என உறுதிபட தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் பாஜக பேசினாலே தேர்தல் கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக MLA நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே தேர்தல் கூட்டணி அமைந்துவிடும் என கூறினார். யார் வீட்டில் பணம் இருக்கிறதோ அவர்களின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்துகிறது என கூறிய நயினார் நாகேந்திரன், ரெய்டு மூலம் மிரட்டி அதிமுகவை கூட்டணிக்கு பணிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தார். அதிமுகவினர் தொடர்புடைய வீடுகளில் மட்டும் சோதனை நடக்கவில்லை என்றும், திமுகவினர் சம்பந்தப்பட்ட வீடுகளிலும் சோதனை நடத்தப்படுகிறது என்றும் அவர் கூறினார். தை அமாவாசையை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 28ஆம் தேதி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்தும், சேலம், கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் வரும் 29ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை கிளாம்பாக்கம், சேலம், கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. www.tnstc.in இணையதளம் மற்றும்
TNSTCC அபிஷியல் ஆப் மூலம் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க பேருந்து நிலையங்களில் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் தொடர் கடல் அரிப்பை தடுப்பது தொடர்பாக 3வது நாளாக ட்ரோன் மூலம் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இதற்கான காரணத்தை கண்டறியும் விதமாக புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் தேசிய ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த குழுவினர் கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்டனர். கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடம் கடலரிப்பு தொடர்பான தகவல்களை கேட்டறிந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு இருந்து அமளிநகர் கடற்கரை வரை கடற்கரையோரம் நடந்து சென்று ஆய்வில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 3வது நாளாக கடல் பகுதியில் ட்ரோன் மற்றும் GPS கருவிகள் உதவியோடு விஞ்ஞானிகள் இந்த ஆய்வை மேற்கொண்டனர். இது தொடர்பான ஆய்வறிக்கையில் விரைவில் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இத்துடன் ஆதன் செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.